வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த ஒரு பிரச்சனை இல்லாத நிர்வாகம் நடத்தணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னாலஜி சொல்றவங்க, டெக்னிக் சொல்றவங்க, மோட்டிவேட் பண்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சிலரிடத்துல கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டா ஒழுங்கான பதில் வராது. சிலர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, சிலர் கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடாது, சிலர்கிட்ட பேசவே கூடாது. இந்த 3 இலக்கண படி வாழ்ந்தா நம்ம பிரச்சனை இல்லாம வாழலாம். ஆனா இந்த 3 இலக்கணங்கள் படியும் வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. சிலர்கிட்ட அவர் கேள்வியே கேட்கல, சிலர் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லல, சிலர்கிட்ட பேசவே இல்லை, 4வது சிலருக்கு அழகான பதில் சொன்னார். சரியா? அவர் கேள்வி கேட்காம வாழ்ந்தாரு, பதில் சொல்லாம வாழ்ந்தாரு, பதில் வித்தியாசமா சொன்னாருன்னு இந்த உலக பிரகாரமான இலக்கணத்துக்குள்ள அவர் அடக்கிறன்னு நினைச்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலத்துல அவர்கிட்ட நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டான். இந்த கேள்வி கேட்டவங்க எல்லாம் தெளிவை பெறணும், பதிலை பெறணும் கேள்வி கேட்டவங்களை விட இந்த கேள்வி கேட்பதின் மூலம் அவரை சிறுமைப்படுத்த வேண்டும், அவரை சிக்கல்ல மாட்டணும்னு கேள்வி கேட்டவங்க தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்றாருன்னு பார்த்தா அந்த பதிலை வச்சு அவரை வந்து சிறுமைப்படுத்தலாம், சிக்கல் ஏற்படுத்தலாம், பிரச்சனை ஏற்படுத்தலாம். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, எப்படி பதில் சொல்லி மாட்டிட்டார் பார்த்தீங்களா? சில பேர் நம்மகிட்ட வந்து சில கேள்வியை வேணுட்டே நம்ம என்ன பதில் சொல்றோம்னு பார்க்கறதுக்காகவே கேட்போம். இப்பவும் இருக்காங்கல்ல, அந்த பதிலை வச்சு ஒரு பிரச்சனை போறோம், நான் கேடா இப்படி சொல்றாரு அவரு அப்படின்னு. அது மாதிரி இயேசு கிறிஸ்து காலத்துல அவர்கிட்ட நிறைய பேர் வந்து அவரை சிக்கலால மாட்டணும்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, சொல்லலாம் நேரம் கிடையாது. அவரிடத்தில் கேள்வி கேட்ட எல்லாருக்கும் அவர் 3 விதமாகத்தான் பதில் கொடுத்தார். ஒன்று, அவர்கள் கேள்வி கேட்பதின் உள்நோக்கத்தை உணர்ந்து கொண்டு பதில் கொடுத்தார். இவன் எதுக்கு இப்படி கேட்கறான்னு தெரிஞ்சு பதில் கொடுத்தார். 2வது, அந்த கேள்விக்கான சரியான சத்திய விடையை கொடுத்தார். 3வது, அந்த நிமிடத்திற்கு மட்டுமல்ல, கேள்வி கேட்ட அவனுக்கும் மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த கான்வர்சேஷனை படிக்கிற எனக்கும் உனக்கும் கூட ஒரு டீச்சிங் இருக்கிற மாதிரி பதில கொடுத்தார். இதுதான் அவருடைய ஆன்சரிங் ஸ்டைல். கேள்வி கேட்டவனுடைய உள்நோக்கம் சொல்லிட்டானா, பதில் சொல்றவருடைய ஆன்சரிங் ஸ்டைல் இதான் 3 தான். 1, உள்நோக்கத்தை உணர்ந்து பதில் சொன்னார், உண்மையான தெளிவான பதில் சொன்னார், அவனுக்கு மட்டுமல்ல உனக்கும் எனக்கும் கூட அதை படித்தால் ஒரு அறிவு கிடைக்கிற மாதிரி பதில் சொன்னார். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்ல. இயேசு கிறிஸ்து ஒருத்த வரான், ஒரு காசு எடுத்து வந்து நாங்கள் வரி செலுத்தலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறான். என்ன பிளானு? இப்போ அவர் ஒன்று செலுத்தலான்னு சொல்லணும், இல்லை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லணும். 2 பதில் சொன்னாலும் பிரச்சனை பண்ணலாம். எப்படின்னா, செலுத்தலான்னு சொன்னால் அப்போ அவர் தான் ராஜாவா, நீங்கள் இன்னும் ராஜ்யம் கொண்டு வர ராஜா, நீங்கள் ராஜா இல்லையா, நீங்களே அவர் ராஜான்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு மிரட்டலாம். இல்லையா, கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டா நேராக ராயன்ட்ட போய் பார்த்தீங்களா உங்களுக்கு வரி கொடுக்கூடாதுன்னு சொல்கிறான்னு மாட்டி விடும். 2 பதில் சொன்னாலும் அவர் மாட்டி உள்ளான்ற மாதிரி ஒருத்தன் வரி செலுத்தலாமா வேணாமான்னு கேட்டான். இயேசு கிறிஸ்து, நீங்கள் வரி செலுத்த போகிற காசை கொண்டாங்கன்னார். கொண்டு வந்து காட்டினான். இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருதுன்னு கேட்டார். ஒன்றும் சொன்னால் அது ராயன்து. அந்த காசில் ராயனுடைய படம் மேலெழுத்தெல்லாம் போட்டிருக்கும். இப்போ கூட நம்ம ரூபாயில் காந்தி படம்லாம் போட்டிருக்கல, அது மாதிரி போட்டிருக்கு. இதை போட்டிருக்கு, இது ராயனுடைய இது. அப்போ இது ராயனுடைய தானே, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கன்றார். இவனுக்கு ஒன்றும் புரியல. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நாள் நீ கடவுளுக்கு இருக்க காணிக்கை கொடுத்துரு, வரி டேக்ஸ் எல்லாம் கூட ஒழுங்காக கட்டிடும் அப்படிங்கிறது ஒரு பொருள். ஆனால் அதற்குள்ள இருக்கிற இன்னொரு அழகான பொருள், இந்த காசினுடைய மேலெழுத்தும், இது மேலே யாருடைய இமேஜ் இருக்கு, யாருடைய அடையாளம் இருக்கு, அவங்ககிட்ட கொடுத்துரு. தேவனுடைய அப்போ தேவனுடைய அடையாளம் போட்டு ஏதாவது நோட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து படம் போட்டு ஏதாவது நோட்டு இருக்கா? இல்லை கடவுளுடைய பிதாவுடைய படம் போட்டு ஏதாவது நோட்டு அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கா? அப்ப எதை தேவனுடைய கொடுக்கறது? எது தேவனுடைய இமேஜோட இந்த உலகத்துல இருக்கு? ஆதியாகமத்துல என்ன சொல்றாரு? என்னுடைய சாயலாய் உங்களை படைத்தேன். அந்த இமேஜ் என் மேலதான் இருக்கு. அப்போ என்ன கடவுளுக்கு கொடுக்கணும்? நீ பணத்தை வேணா உலகத்துக்கு கொடு, உன்னை கடவுளுக்கு கொடு. அது மேல ராயனுடைய சொரூபம் இருக்கு, உன் மேல என்னுடைய மேலெழுத்தும் என்னுடைய அடையாளமும் இருக்கு. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்றாங்கல்ல, குழந்தை சிலுவையின் அடையாளத்தை உன் நெற்றியிலும் மார்பிலையும் போடுறேன், நீ அவருடையவர். அப்போ நீ பணத்தை அவருக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, உன்னை அவருக்கு கொடு. அதான் அவருக்கு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், அப்படி கேள்வி கேட்டவன்லாம் ஏற்கனவே டாக்ஸ் செலுத்தினுக்கிறவன் தான். இனிமேல் இவர்கிட்ட கேட்ட பிறகு தான் டாக்ஸ் செலுத்துறோம் இல்லை, இவர் என்ன பதில் சொல்றான்னு பார்த்து எதை செலுத்தணும். நீ ராயனுடைய ராயனுக்கு இவனுக்கு பயமாயிடுச்சு, எல்லா நோட்லையும் ராயனுடைய படம் தானே ஆகுது, இப்போ எல்லா படத்தையும் டாக்ஸ் ஆகட்டா நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு அவன் திகைச்சு போயிட்டான் அந்த பதிலை கேட்டு.
எனவே அருமையானவர்களே, தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள் என்று சொன்னால், நீ காணிக்கையும் சரியாய் கொடு, வரியையும் சரியாய் கெடு என்று மேலெழுந்து வாரிய பொருளுக்குள்ளே இன்னொரு அழகான பொருள் இருக்கிறது. இந்த அடையாளம் யார் மீது இருக்கிறது, உன் மீது எந்த அடையாளம் இருக்கிறதோ அந்த அடையாளத்துக்குரியவருக்கு நீ சொந்தமானவன். உன் மேல அவரின் சாயலாய் உன்னை படைத்திருக்கிறார். எனவே உன்னை கடவுளுக்கு கொடு. உன் மேலதான் அவர் சாயல் இருக்கு. பணத்து உலகத்தாருடைய சாயல் இருக்கு, உலகத்தாருடைய அடையாளம் இருக்கு, அங்க கொடு. உன்னை அவருக்கு கொடு என்பதுதான் இதற்குள் ஒளிந்திருக்கிற அழகிய உண்மை என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.